சென்னை கிண்டியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள தேசிய முதியோர் நல மருத்துவமனை மையத்தை வரும் 25ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர், புதிய திட்டப்பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்ட இருப்பதாக கூறினார். தேசிய முதியோர் நல மையங்கள் இந்தியாவில் 2 அமையும் என்று 2014 அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் தமிழக அரசு சற்றேறக்குறைய 9 ஏக்கர் நிலத்தை தந்து அந்த மையம் அமைவதற்கு காரணமாக இருந்தது. அந்த மையம் கட்டி முடிக்கப்பட்டு அது உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையிலான அழுத்தத்தை தந்து நாளை மறுநாள் பிற்பகல் 4 மணிக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களால் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 10,000 பேரை பரிசோதனை செய்ததில் 541 பேருக்கு பல்வேறு விதமான புற்றுநோய் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும், தொடக்கநிலை பாதிப்பு என்பதால் மிக எளிதாக அவர்களை சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் என்றும் அமைச்சர் கூறினார். முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை மேற்கு ஆஸ்திரேலியாவின் மருத்துவத்துறை அமைச்சர் ஆம்பர் ஜாடே சாண்டர்சன் பார்வையிட்டார். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பும் பின்பும் பிரதமர் தொடர்ச்சியாக தமிழகம் வர இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்த போது பேட்டியளித்த அவர், மார்ச் முதல் வாரத்தில் பிரதமர் சென்னை வர இருப்பதாக கூறினார். பல்லடம் பகுதியில் மாதாப்பூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் 27ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு மேல வர இருக்கிறாங்க. என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா இங்க நடக்கிறது. இந்த யாத்திரை நிறைவு விழா என்பது ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை அளிக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இது எங்களுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடுமையா உழைச்சிருக்காங்க, ரத்தம் சிந்திருக்கிறாங்க, வேர்வை சிந்திருக்கிறாங்க, தமிழகம் முழுவதும் சென்றிருக்கிறாங்க. சரித்திரத்துல இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்காது என்பதற்கு சான்றாக இந்த நிகழ்வு இருக்கும். பிரதமர் அவர்கள் இங்க வந்துட்டு அதன் பிறகு மறுபடியும் 2 நாட்கள் தமிழகத்துல இருக்காங்க. 27ஆம் தேதி இங்க இருக்கிறாங்க, 28ஆம் தேதி இங்க இருக்கிறாங்க. 2 நாட்கள் தமிழகத்திற்காக கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து பிரதமர் வரத்தான் போறாங்க. 1 நாள் 2 நாள் இல்லைங்கன்னா பிரதமருடைய வரவு தமிழகத்திற்கு குறிப்பாக இந்த தேர்தல் முன்பு தேர்தல் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு கூட இன்னும் அதிகமாக. தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைத்தால் 3 ஆண்டுகளில் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் முற்றிலுமாக அடைக்கப்பட்டு கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் என அண்ணாமலை தெரிவித்தார். சங்கரன் கோவிலில் என் மண் என் மக்கள் யாத்திரையை மேற்கொண்ட அண்ணாமலை, தென்காசி மாவட்டத்தின் முக்கிய கோரிக்கையான செண்பகவல்லி அணை உடைப்பை சரி செய்வதாக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்த திமுக இதுவரை அதை நிறைவேற்றவில்லை என்றார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க. எம்எல்ஏவனுடைய பெயர் எந்த நேரத்தில் ராஜான்னு வச்சாங்கன்னு எனக்கு தெரியலீங்க. எம்எல்ஏவுக்கு ராஜா என்கின்ற பெயரை வச்சிருக்கிறான். ஆனா மக்கள் நீங்கெல்லாம் தென்காசியிலே உங்க எம்எல்ஏ யாருன்னு கேட்டா நீங்க ராஜான்னு சொல்றதில்லை. அன்னை அவரு பேரு ரவுடி ராஜா அப்படிங்கிறது. சிந்தாமணியிலிருந்து குற்றாலம் போகக்கூடிய மெயின் ரோட்ல ஒரு தனியார் வங்கி அங்க இருக்கும். அந்த தனியார் வங்கி யார் பில்டிங்ல இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய பினாமி பில்டிங்ல 3 கோடி ரூபாய் அந்த சொத்து. மாப்பிள்ள அவரு தானுங்க, சட்டை என்னோடதுங்கன்னு சொல்ற மாதிரி. சங்கரநாராயண சுவாமி கோயிலுக்கு வெள்ளையடித்துவிட்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். 2008 உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலுக்கு வெள்ளை அடித்து விட்டு திருப்பணி. இன்னைக்கு மறுபடியும் விபூதி அடிப்பதற்கு கிளம்பி இருக்கின்றார்கள். வெள்ளை அடித்து விட்டு திருப்பணி. எந்த கோவில் இல்லாத ஒரு அநியாயம் ஐயா, என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத அநியாயம். அப்படியே ரத்தம் கொதிப்பது. உங்க கோவில் இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கு பக்கத்துல கழிப்பறை கட்டி வச்சிருக்காங்க. யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்குள் வராமல் நேராக ஜிஎஸ்டி சாலையில் சென்ற 15க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோனியார் ஆலய வருடாந்திர திருவிழா தொடங்கியது. நெடுந்தீவு பங்குத்தந்தை பத்திநாதன் கொடியை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து திருஜபமாலை, சிலுவை பாதை நிகழ்ச்சி, நற்கருணை ஆராதனை ஆகியவை நடைபெற்றன. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய கோரி தமிழக பக்தர்கள் புறக்கணித்ததால் இந்த ஆண்டு விழாவில் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே கலந்து கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் விரிவாக்கம் தொடர்பாக விவசாயிகளுடன் தமிழக அரசு பேசி சுமூகமான நிலையை உருவாக்கும் என கனிமொழி எம்பி தெரிவித்தார். அந்த பகுதியில் வேலைவாய்ப்புகள் இல்லாததால் சிப்காட் வேண்டுமென ஒரு தரப்பினர் கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் கூறினார்.
திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் 2018ஆம் ஆண்டு முதல் பறிமுதல் செய்யப்பட்ட 10 டன் குட்கா ரசாயனம் ஊற்றி அழிக்கப்பட்டு பூந்தமல்லி குப்பை கிடங்கு அருகே பள்ளம் தோண்டி புதைக்கப்பட்டது. பழனி முருகன் கோயிலில் மத்திய அமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக போன்று அல்லாமல் அடிமட்ட தொண்டனுக்கும் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை பாஜக வழங்குவதாக தெரிவித்தார். மேட்டூர் அணையின் வலது கரையில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் படகு துறையை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிகாரிகள் ஆய்வுக்காக செல்லும் படகுகளை கரைக்கு இழுத்து பழுது நீக்கவும், வெள்ளம் போன்ற அவசர காலங்களில் விரைந்து செயல்படும் வகையிலும் நடைபெறும் பணிகள் ஒரு சில வாரங்களில் முழுமையாக நிறைவடையும் என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரியில் அரசு பேருந்து LED பெயர் பலகையில் ஒரே நேரத்தில் 13 ஊர்களின் பெயர்கள் ஒளிரவிடப்பட்டதால் பயணிகள் குழப்பமடைந்தனர். கிளாம்பாக்கத்தில் இருந்து வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பயணிகளோடு வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தின் LED பெயர் பலகை திடீரென பல ஊரின் பெயர்களை மாற்றி மாற்றி காட்டியது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் ஏற்பாட்டின் பேரில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் பொதுத் தேர்வில் வெற்றியடைய பெற்றோருக்கு பாத பூஜை செய்து ஆசி பெற்றனர். சென்னை கொளத்தூர் 200 அடி சாலையில் SBI வங்கி ATM எந்திரத்தை திறக்க முயன்றபோது போலீசார் வந்ததால் தப்பிச் சென்ற உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பேரை CCTV கேமரா பதிவின் அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர். ATM எந்திரத்தில் பணம் வெளியே வரும் இடத்தில் டேப் ஓட்டிவிட்டால் பொதுமக்கள் எடுக்கும்போது வெளியே வராமல் எந்திரத்தின் சிறிய பெட்டியிலேயே விழுந்துவிடும் என்றும், அந்த பெட்டியை பின்னர் திறந்து பணத்தை எடுக்க கைதானவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும், டேப் போட்ட முற்பட்ட போது வங்கி அலுவலகத்தில் அலாரம் அடித்ததால் திருட்டு தவிர்க்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா நடைபெறுவதை ஒட்டி அப்பகுதியில் திறக்கப்பட்டுள்ள கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். 2 கடைகளில் பூஞ்சை படிந்த மற்றும் புழுக்கள் நெளிந்த காய்கறிகளை பயன்படுத்தி உணவு தயாரிப்பதை கண்டறிந்ததாகவும், 45 கிலோ கெட்டுப்போன உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். காளையார் கோயிலில் கடந்த ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வீடு ஒன்றுக்குள் புகுந்து 75 வயது சின்னப்பன், அவரது மனைவி, மருமகள், 10 வயது பேரன் உட்பட 5 பேரை இரும்பு கம்பிகளால் தாக்கிவிட்டு 60 சவரன் நகை கொள்ளையடித்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் நபரை போலீசார் கைது செய்தனர். அந்நபரின் கூட்டாளிகளிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மும்பையில் இருந்து மதுரைக்கு நேரடி சேவையை துவங்கியுள்ள ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸின் முதல் விமானத்தின் மீது மதுரை விமான நிலையத்தில் தண்ணீரை பீச்சி அடித்து வாட்டர் கன் சல்யூட் அளிக்கப்பட்டது. சேவை தொடங்கப்பட்டதை விமான நிலைய இயக்குநர் முத்துக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் கேக் வெட்டி கொண்டாடினர்.